ஒரு காலத்தில் கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தது அரவிந்தன் என்ற ஒரு மீனவர். அவன் மிகவும் நேர்மையானவன். கடலில் தன்னுடைய தினசரி வாழ்வை நடத்தி வந்தான். ஒருநாள் காலை கடலில் வலை வீசிய போது ஒரு சின்னமான வெண்மணி பெட்டி வலையில் சிக்கியது. அதை திறந்தபோது உள்ளே ஒரு பிரகாசமான முத்து இருந்தது. அந்த முத்து திடீரென ஒளி வீசி மெதுவாக பேச ஆரம்பித்தது. நான் மந்திர முத்து, என்னை விடுவிக்க வந்தவனே, உனக்கு நான் 3 ஆசைகள் வழங்குவேன். அரவிந்தன் ஆச்சரியப்பட்டான். முத்து தொடர்ந்தது, ஆனால் உன் ஆசைகள் நல்லதுக்காக இருந்தா மட்டும்தான் அது நிறைவேறும். அரவிந்தன் சிந்தித்து முதல் ஆசையை சொன்னான். என் கிராமம் என்றும் பசுமையாக இருக்க வேண்டும். முத்து ஒளி விட்டது. உடனே கிராமம் பசுமையாக மாறி மழை அடிக்க ஆரம்பித்தது. இரண்டாவது ஆசை, எல்லா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். முத்து மேலும் ஒளி விட்டது. எல்லா குடும்பங்களுக்கும் வளம் வந்தது. மூன்றாவது ஆசைக்கு அரவிந்தன் நிறைய யோசித்தான். பின்னர் சொன்னான், மந்திர முத்து, நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும். எப்போதும் இங்கே இருந்தால் நீயும் சிறையில் தானே. முத்து நிசப்தமானது. அது மெதுவாக சிரித்து சொன்னது, நீ மிகப்பெரிய மனசு கொண்டவன். என் சுதந்திரத்துக்காக ஆசை கேட்ட ஒரே மனிதன் நீதான். அதன்பின் முத்து கடலில் ஒளி பெற்று மறைந்தது. அரவிந்தனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான். அவன் 3 ஆசைகள் கிராமத்தின் வாழ்க்கையை மாற்றியிருந்தன. பயணப்பிழை. மற்றவர்களுக்காக நாம் ஆசை வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையே மந்திரமாய் தோன்றும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.